கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுடையதாக. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தில், இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டிலிருந்து ஜாய் குட்டி நியூஸ் மூலம் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலியா. ஆள் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆள் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடு நங்கூரமே, தினம் தாங்கிடு நங்கூரமே, தினம் தாங்கிடு நங்கூரமே. ஆள் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆள் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, தினம் என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆள் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே, இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே, தினம் என் வாழ்வில் ஆனந்தமே, தினம் என் வாழ்வில் ஆனந்தமே. ஆள் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே. ஆள் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். சோதரம் கர்த்தாவே, கிருபைங்கிற கவுளவரே மக்கு சோதரம். அப்பா பிதாவே மக்கு சோதரம். எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை ஆயத்தமா கேட்கிறவரே மக்கு சோதரம். ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு சோதரம். அப்பா நாங்கள் இயேசு வாழ்கிற சபையிலிருந்து ஆண்டவரே ஜாய் குட்டீஸ் மூலம் பேச வைத்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா சோதரம். ஒன்றும் அறியாத இருந்த எங்களை கொண்டு, ஒன்றும் தெரியாத பேதையாக இருந்த எங்களை கொண்டு ஞானியாக ஆண்டவரே நீர் மாற்றினீரே, அதற்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களோடு வாசம் பண்ணும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்ல ஆண்டவரே சொல்லும் போது வாயோடு வாயாக உம்முடைய வார்த்தையை மட்டும் பேச கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த டிவி மூலம் ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே.
இந்த ஒளிபரப்பு மூலம் ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்ன நோக்கத்தின்படி இந்த இடத்திற்கு ஆண்டவரே கொண்டு வந்த திட்டமும் நோக்கமும் உமக்கு தெரியும் தகப்பனே. பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உமக்கு உகந்த பாத்திரங்களாக நீர் மாற்ற போயிருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே சோத்ரம் 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 கர்த்தாவே. எங்களுடைய ஆண்டவரை ஒன்றுமல்ல ஆண்டவர், நாங்கள் வறுமையான ஒரு பாத்திரம் ஆண்டவரே. எங்களையும் மட்டும் நீர் நேசித்து பயன்படுத்தி வருகிறீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுடைய குறைகளை குற்றங்களை ஆண்டவரை மன்னிக்கும்படியே செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வறுமையாக்குறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பாருங்க, இந்த வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளே. நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு, ஆனாலும் நம்ம அந்த நம்பிக்கையை விட்டு விலகி போய் ஓடி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, வேத வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்ம இன்றைக்கே தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை, நம்ம நம்பிக்கை இருந்தனால தான் இயேசு ஆளுகிற சபையில் நம்ம நிச்சயம் சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு ஆளுகிற சபையிலே நம்ம சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நம்மளை காத்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. நம்பிக்கையோட சிறைகளே யாரை தேட வேண்டும்? நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ராஜ்யத்தை தேடும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யுது? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. யாருமே அதற்கு என்ன செய்யவில்லை? தகுதி உள்ள பிள்ளைகளாக மாறவில்லை. இயேசு வாழ்கிற சபையிலே நம்ம வந்திருக்கிறோம். வந்து நம்பிக்கை இருந்தனால தான் நம்ம என்ன செய்தோம்? இயேசு வாழ்கிற சபையிலே நம்ம வந்தோம். மருக வேதம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்ம ஆலயத்துக்கு திரும்பி வந்திருக்கிறோம். ஆலயத்தில் என்ன கிடைக்குது? இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம குறையற்றவர்கள் அல்ல, நிறைவாக்க வல்லமை உள்ள தேவன். குறையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை அதை நிறைப்படுத்துகிறது தான் தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபையை பெற்ற பிள்ளைகள், அவருடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகள், அவருடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகள் அவருடைய நம்பிக்கையோடு வாழும் பொழுது உண்மையாகவே அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொன்னது போல இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வேதம் சொல்லுது. நம்ம இன்றைக்கே வந்திருக்கிறோம். முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம வந்தோம் என்றால் அந்த நிச்சயமாகவே அந்த இரட்டிப்பான நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். உண்மையாகவே நாங்கள் வந்த நாட்களில் உண்மையாக வேதனையோடு வந்தோம், துக்கத்தோடு வந்தோம், பாரத்தோடு வந்தோம். இழுப்பு வியாதியினால் 2004ஆம் ஆண்டு தொடங்கின இழப்பு வியாதி 16 பேரை நான் அந்த 2016ஆவது ஆண்டு இயேசு வாழ்கிற சபையில் வந்த பிறகு தான் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது, விடுதலை கிடைத்தது, பூரண ஒரு விடுதலை இயேசு வாழ்கிற சபையில் வந்த பிறகு. அந்த அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு இழப்பு வியாதினால் இரவெல்லாம் போகிறது உண்டு. இரவு ஆட்டோ பிடிச்சோ கார் பிடிச்சோ ஏதாவது பிடிச்சி அப்படி கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேத வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே. நம்ம நம்பிக்கையோடு வந்திருந்தேன். சிறையிலிருந்து விடுவித்தது கர்த்தர், விடுதலை தந்தவர் கர்த்தர், சுகத்தை தந்தவர் கர்த்தர், பலத்தை தந்தவர் கர்த்தர். உண்மையான சத்தியத்தை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். இரட்டிப்பான ஆசீர்வாதம் இன்றைக்கே தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? அவரை விட்டு விலகி ஓடுகிறோம். ஏன்? இரட்டிப்பான நன்மை ஒரு தடவை வந்தோம், 2 தடவை வந்தோம், எனக்கு கிடைக்கவில்லை. அவர் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம நம்பிக்கை தான் பெருசு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நம்பினவர் கைவிடவே மாட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக இன்று இல்லைங்க நாளைக்காவது விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம வரும் பொழுது நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். இழப்பு வியாதியினால் கஷ்டப்பட்ட நாட்களில் இருந்து துக்கப்பட்டு பாரப்பட்டு டெய்லி ஆஸ்பத்திரியாக போன நாட்கள் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கும் போகாதபடி கர்த்தர் எங்களை வேலியடைத்து காத்து கொண்டே இருக்கிறார். அதே போல் அந்த நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கையிலிருந்து நம்ம மாற்றமே வரக்கூடாது. இயேசு நம்மளை இவ்வளவு நாளும் வளர வைத்திருக்கிறார். பிறந்த நாள் முதல் இன்று வரை நம்மளை வாழ வைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். உண்மையாகவே சத்தியத்தின்படி நம்ம வாழும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை எல்லாம்
நம்ம பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். வேத வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லெட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வேத வசனம் சொல்லுது, உங்களுக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் தருவேன் என்று. வெட்கத்திற்கு நம்ம அநேக வெட்கத்தை ஒருவேளை பட்டிருக்கலாம், ஒருவேளை துக்கப்பட்டு இருக்கலாம், பாரப்பட்டு இருக்கலாம், கலங்கி இருக்கலாம். வெட்கத்துக்கு நம்ம உள்பட்டவர்களாய் பார்த்திருப்போம். இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நம்ம இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நம்ம கேட்டோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள பிள்ளைகளாக வேத வசனம் சொல்லுது, இரட்டிப்பான சுதந்திரமும் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி, இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றால் அந்த குடும்பம் சந்தோஷப்படும். ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கிறவங்க உண்மையான சத்தியத்தை கேட்குற போது, சத்தியத்தின்படி நம்ம வாழும் பொழுது நமக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத வசனம் ஒன்றும் பொய்யல்ல. அவர்களுடைய நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய சந்தோஷம், நித்திய ஒரு சமாதானம், நித்திய நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு செயல்பாடுகள், அதிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கிவிட வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, வேத வசனம் ஒன்றும் பொய்யல்ல. மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் தரும் பொழுது நமக்குள்ள எவ்வளவோ வேதனைப்பட்டு துக்கப்பட்டு பாரப்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய திட்டம் எதுவோ அதுதான் நடக்கும். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நான் அதை தான் சொல்லுவேன். நம்ம இத்தனை ஆண்டுகளுக்குள்ள நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் இன்று பேர் சொல்லி அழைத்து அவன் ஜீவனை தந்து நம்மளை காத்து இந்நாள் வரை நம்மளை காத்து நடத்தி, அது மாத்திரமல்ல டிவி மூலம் பேசக்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படிதான் மகிழ்ச்சி தான் நம்மளை என்ன செய்து நடத்தி கொண்டு இருக்கிறது. அவர் தந்த நிரந்தரமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம். நிரந்தரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கு என்ன கிடைத்தது? ஆசீர்வாதம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, சமாதானம், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. கஷ்டங்கள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், நெருக்கத்தில் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம். அதே அதிகாரத்தில் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் பூரிப்பை மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைக்கினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பாருங்க, வேத வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். நான் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் செல்ல முடியும். கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டு என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. அவருடைய தேவனுக்குள் தான் நாங்கள் களி கூர்ந்து இருக்கிறோம். தேவன் இல்லை என்றால் எங்களால் ஒன்றுமில்லை. அதே போல் தேவன் சொல்லுகிற வார்த்தையிலும் உண்மையும் சத்தியமும் இருக்கிறது. தேவன் நமக்காக எவ்வளவோ பாடுகளை பட்டார், உபத்திரவப்பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய காரியம் எல்லாவற்றிலும் இருந்து அவர் பாடுகளை அனுபவித்து நம்மளுக்காக என்ன செய்தார்? மறுபடியும் பிறந்து அவர் உலகத்தை ஜெயிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல தான் வேத வசனம் சொல்லுது, மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்தும் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்டிப்பான வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, மணவாளன் தன்னை மணவாளனாக நினைச்சிதார் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறான். மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கு ஒப்பாக இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. வாட்டி என்ன செய்கிறா? நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, அதை பார்க்கும் பொழுது அங்கே வேத வசனம் சொல்லு ஒப்பாக அவர் இரட்டிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தல்னா.
வேத வசனம் சொல்லுது, ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம ரெட்டிப்பான வஸ்திரங்களை உடுக்க வேண்டும், ஆபரணங்களை அணிய வேண்டும். ரெட்டிப்பான வஸ்திரங்களை உடுத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து கொள்ளுங்கள். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறோம், அதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். வஸ்திரமானது பழமையான வஸ்திரம் அல்ல, ஆபரணங்களோடு உள்ள வஸ்திரங்களை நீங்கள் உடுத்துக்கொண்டு தேவனை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். நீதியின் சால்வையாக நீதி செய்யும் பொழுது நீதியின் தேவன் நம்மளோடு வாசம் பண்ண உண்மையாக இருக்கிறார். நம்ம ஏன் நீதி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? பாருங்க, நீதியை சரி கட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நீதி நம்ம அநேகர் செய்கிறது உலகம் மனிதர்கள் செய்கிற பார்வை பாருங்க, அவங்க என்ன மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க. எனக்கு என்ன இருக்குது? பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, பொருள் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது? பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் எதுவும் நிரந்தரமான வஸ்திரம் அல்ல என்று வேதம் சொல்லுது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம உடுத்து கொள்ளும் பொழுது அதிலே இருக்கிற நீதியின் தேவன் நம்மளை கைவிடுவதல்ல, அவர் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நம்ம நீதி செய்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் தேசத்தில். அல்லேலூயா. அநேகர் செய்கிறது பாவத்திலிருந்து பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அக்கிரமங்கள் செய்தது மேலே செய்கிறாங்க. பாருங்க, நம்ம அந்த நிலைமையை விட்டு நம்ம காத்து கொள்ளுகிற தேவன் உண்மை உள்ளவர். வேத வசனம் சொன்னது போல அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினு, அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை என் இதயத்தில் ஊட்டினார். அவருடைய சால்வையை எனக்கு தந்தார் என்று வேதம் சொல்லுது. அவருடைய சால்வை தரித்திருக்கிறோம் நம்ம. அவர் நீதியின் சால்வையாக வாழ வேண்டும். நீதி செய்கிற தகப்பன் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் நம்ம எல்லாருக்கும் அநியாயம் செய்வதற்கு நம்மளை அழைக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை நீதியின் நியாயத்தோடு நம்ம போதிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்தின்படி நம்ம வாழ தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை சத்தியத்தின்படி நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இல்லை, எல்லாருக்கும் வாழ முடியும். சத்தியத்தை நம்ம தெளிவாக அறியும் பொழுது சத்தியத்தின்படி வாழ்வதற்கு முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிஷாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிஷா, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றாள். பாருங்க, எலியா வந்து எலிஷாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? அவளை விட்டு அவருடைய எடுத்துக்கொள்ள முன்னே அவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும் என்று. பாருங்க, அவ கேட்கிறா என்றால், அதற்கு எலிஷா, உம்மிடத்தில் உள்ள ஆவியை வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றால், எலியா பெற்றுக்கொண்ட வல்லமே எனக்குள் வைத்து விட்டு கடந்து போங்க என்று. பாருங்க, அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிற தாய் தகப்பன்மார்கள், சகோதரன்மார்கள், சகோதரிமார்கள், பிள்ளைகள், பாருங்க, எலிசா வந்து எலியா சொன்ன உடனே எலிசா வேற ஒன்றும் கேட்கல. பணமோ ஆஸ்தியோ பொருளோ எனக்கு எதுவுமே அவ கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? அவருடைய அன்பு தான் பெருசென்று வேத வசனம் சொல்லுது. அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அப்போ எப்படி? இரட்டத்தனையாக உம்மிடத்தில் இருக்கிற ஆவியை, நீர் பெற்ற ஆவியை எனக்குள்ளே வைத்து விட்டு போகும் என்று. பாருங்க, எவ்வளவோ இந்த நாட்டில் எவ்வளவோ வசதிகள் படைந்தவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ இந்த தேசத்தில் எவ்வளவோ ஜனங்கள் பொண்ணுக்கு விட்டு விடவில்லை, சொத்துக்கு விட்டு விடவில்லை, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடியவில்லை. ஆனால் இந்த எலியா சொன்ன உடனே அந்த எலிசா ஒன்றையும் கேட்கவில்லை. அவர் பெற்றுக்கொண்ட ஆவியை எனக்குள்ளே இரட்டத்தனையாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் அவளுக்குள்ள. அதை கேட்டு எப்படியாவது எனக்குள்ள அந்த ஆவி இருக்க வேண்டும் என்ற தாகம் அவளுக்குள்ள இருந்தது. தாகம் இருந்தனால்னா இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றால், ஆண்டவரிடத்தில் அவள் கேட்குறா. எலியா சொன்ன உடனே, எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும், கர்த்தர் என்னை விட்டு விலகாதபடி காத்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுது. யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது
கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு கொடுத்திருக்கிறார். யோபு வேத வார்த்தையை பார்க்கும் பொழுது, அல்லேலியா, வேத வார்த்தையை பார்க்கும் பொழுது யோபு எவ்வளவோ பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவோ பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்தார், எவ்வளவோ சிறையிருப்பை அனுபவித்து கொண்டிருந்தார், எவ்வளவோ பிள்ளைகள் செல்வத்தோடு, எவ்வளவோ ஆடு மாடு, எவ்வளவோ காரியங்களோடு அவர் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே பாருங்க, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஏன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்? தன்னுடைய சிநேகிதனுக்காக. அவர் எவ்வளவோ பலவீன சரீரத்தில், எவ்வளோ பாடுகள், பருக்களனால சரீரம் முழுவதும் என்ன செய்து வியாதினால கஷ்டப்படுகிறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மனைவி சொன்ன உடனே அவர் மனைவியை பார்த்து, நீ இப்படி பேசாது இருப்பா என்று சொன்னார். ஏன் சொன்னார்? அவர் அது கூட அவர் மனைவியை பார்த்து சொல்லவில்லை. எவ்வளவோ பாடுகளை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றோம், எவ்வளவோ நம்ம இப்போ இழந்து போனோம். அவருடைய சித்தத்தின்படி தான், அவருடைய விருப்பத்தின்படி தான் நம்ம ஒருவேளை அவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நம்ம அவர் தருகிற வேதனையும் நெருக்கடியும் நம்ம சகித்துதான் வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையாக கேட்டுக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளை, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தினால எந்த ஒரு இடையூறும் இருக்காது, எந்த வேதனையும் நெருங்காது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, யோபு சொன்னவில் அவருடைய சிறையிருப்பு மாறினது என்று வேதம் சொல்லுது. அவருடைய சிறையிருப்பு தன்னுடைய சிநேகிதனுக்காக செபிக்கும் பொழுது நாமும் செபிக்கிறோம். இந்திய தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டும் அறிந்தோம் அறியாத மாதிரி நடக்கிற ஜனங்கள் ஏராளம் என்று வேதம் பாருங்க நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அர்த்தம். கிறிஸ்துவை விட்டு நம்ம தூரம் போவி அவருடைய நாமத்தை விட்டு மகிமைப்படுத்தாதபடி, அவருடைய நாமத்தை அறிந்தோ சத்தியத்தின்படி வாழாதபடி நம்ம வாழும் பொழுது எந்த ஒரு நிரந்தரமான வாழ்க்கையும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. யோபு பக்தன் எவ்வளவோ பாடுகள் இருந்த போதிலும் அவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக செபித்த பொழுது, வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுது. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையிலும் பார்க்கலாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. உண்மையான நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும். கருத்தாய் நம்ம செபிக்கும் பொழுது, கருத்தாய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, கருத்தாய் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் உண்மையான சத்தியத்தை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். உண்மையான நம்ம எப்படி வாழ்கிறோம்? உண்மை இல்லாதபடி வாழ்கிறோம். அநேகர் என்ன செய்கிறாங்க? உண்மையா வாழ்கிறோம் என்று சபையிலே வந்தால், சபையிலே போதகர் முன்ன என்ன செய்கிறாங்க? நல்லா நடிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்குள் அவங்க வாழ்கவில்லையா என்று உமக்கு தெரியும் கர்த்தா. கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் வறுமையாய் போகாதபடி கர்த்தரோடு உள்ள உறவில் வாழ வேண்டும். கர்த்தரோடு உள்ள கிருபையை பெற்ற பிள்ளைகளாக, சாட்சி உள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே யோபுப்பட்ட கஷ்டங்கள், பாடுகள், உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையிலும் யோபுப்பட்டதை போல நான் சரீரத்தில் புண்ணினால் நிறைந்து, சரீரத்திலே உண்மையாகவே சொல்லப்போனால் 2 கால்களிலும் புண்களினால் நிறையப்பட்டு காணப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேதி எண்ணிலிருந்து மாறாதா? ஒவ்வொரு நாளும் இந்த புண்ணிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று நானும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய சரீரத்தில் ஒரு புண்ணாவது ஒரு நாள் இல்லாமே இல்லை, ஒரு புண்ணாவது இருக்கும். அதனால் நான் யோபு போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவார். கர்த்தர் நிச்சயமாகவே நாட்டப்பட்ட இடத்திலிருந்து நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த தேசம் உண்மையான தேசமாக எங்கள் தேசத்தில் போல வாழ வேண்டும். எங்கள் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக செபித்து கொண்டு கொண்டிருக்கிறேன். உண்மையான சத்தியத்தை கேட்க வேண்டும். ஜனங்கள் உணர்வடைய வேண்டும். வேத வசனத்தை கேட்டுவிட்டு புறம்பே அதை தள்ளாதபடி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு எழும்ப வேண்டும். உண்மையான இந்த யோபு சொன்னது போல இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அதே போல் எல்லா கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் இன்றைக்கே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. உண்மையான சத்தியத்தை நம்ம கேட்கும் பொழுது, கேட்டபடி வாழும் பொழுது நம்ம என்ன செய்யும்? வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும்.
வார்த்தையை கீழ்ப்படிந்த நாள் தான் யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல் நாமும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கர்த்தர் நமக்கு ஜீவனையும் பலனையும் தந்து கர்த்தர் மீட்டுக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரட்சிப்பின் தேசமாக மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள், ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உண்மையானபடி வாழ வேண்டும் என்பது, சத்தியத்தின்படி வாழ வேண்டும். கேட்டு கொண்டு இருக்கிற பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உண்மையான சத்தியம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல பற்றுதலால் ஊன்று கொண்டு கடந்து செல்லுங்க. பற்றுதலால் நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாகவே தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் உண்டவர்களுக்கு கட்டை வீழ்த்தும் கூறும். பாருங்க, வேத வசனம் சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், உடைந்து போகிறவர்கள் கர்த்தர் எதற்காக நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார்? இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நம்ம இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம யாருக்காக வாழ வேண்டும்? சிறுமைப்பட்டவர்களுக்காக, ஏழ்மையில் வாழுகிற ஜனங்களுக்காக, புறஜாதி ஜனங்களுக்காக, இருளிலே கட்டப்பட்டு பிசாசின் கிரியைகளினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக விடுதலை கிடைக்க வேண்டும். இவங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தாகத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சையும் கர்த்தர் கேட்பார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கவும் கூறும். நம்ம சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அநேகர் தேசத்தில் வியாதியோடு இருக்கிறாங்க. கேன்சர் வியாதி, பொல்லாத ஒரு கேன்சர் வியாதினால் அநேக ஜனங்கள் மடிந்து போகிறாங்க. ஆனாலும் உண்மையான சத்தியத்தை அவங்க கேட்க முடியலை, மனதில்லை. உண்மையான சத்தியத்தை அவங்களால என்ன செய்ய முடியலை. அறிந்தும் அறியாத மாதிரி வழி விலகி போகிறாங்க, விடுதலை பெறுறாங்க. இயேசு வாழ்கிற சபையில் வந்து என்ன செய்கிறாங்க? கேன்சர் வியாதி எல்லாம் நிறைய பேர் விடுதலை பெற்று கடந்து போகிறாங்க. இயேசு சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போகிறாங்கன்னு. அகன்று ஏன் போகிறாங்கன்னு பாருங்கள். அவங்களோட என்ன இல்லை? உண்மை இல்லை. உண்மையில்லாத ஜீவிதம் உலகத்தில் வாழவே முடியாது என்று வேதம் சொல்லுது. உண்மை இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கடி உண்டு, கஷ்டம் உண்டு. அதிலிருந்து மீட்டு கொள்ள வேண்டும், ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்குமே அந்த விசுவாசம் இல்லை. அந்த என்ன செய்ய வேத வசனம் சொன்னது போல சிறைப்பட்டு இருக்கிறாங்க, நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஒருவரால் நெருக்கப்படுறாங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க, வியாதியினால் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. யாருமே என்னை கை தூக்க இல்லை, யாருமே என்னை கொண்டு நடத்த வழி, யாருமே எனக்கு முன் வரவில்லை என்று சொல்கிறாங்க. நம்ம போய் வியாதியோடு இருக்கிறாங்க என்று இயேசு வாழ்கிற சபைக்கு வாங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளாங்க என்று சொன்னால் அவங்க வராங்க. வந்துவிட்டு என்ன சொல்கிறாங்க? இயேசு எங்களுக்கு விடுதலை தந்தார் சாட்சி சொல்கிறாங்க. சாட்சி சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க? பின்தங்கி போகிறாங்க. ஏன்? அவங்க பாரம்பரியத்தை விட்டு விலக முடியலை, விட்டு வர முடியலை. எல்லாரும் உடனே என்ன சொல்கிறாங்க? எங்கள் பாரம்பரியத்தை விட்டு கடந்து போகிறாய் என்று சொல்கிறாங்க. நம்ம அந்த பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையிலே சுமந்து சிலுவையிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உண்மை உள்ளவர். அவரை அவர் நம்மளை ரட்சிக்கிறார். திராணிக்கு மேலாக நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். திராணிக்கு மேலாக நம்முடைய பலனுக்கு பலனா, சுகத்துக்கு சுகமாக, சமாதானத்தையும் தந்து நம்மளை தாங்கி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிறைப்பட்டு போனவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிக்க அழைத்திருக்கிறார் தேவன். அவர் சொன்னது போல நம்ம ஜெபிக்க வேண்டும், தாகத்தோடு எழும்ப வேண்டும். யோபு
சொன்னது போல தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது தன்னுடைய சிறையிருப்பு மாறினதென்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வேத வசனத்தின்படி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நம்ம வாழ வேண்டும். வேத வசனம் சொன்னது போல நொறுங்குண்டவர்களையும் காயப்பட்டவர்களையும் சிறைப்பட்டவர்களுக்கும் விடுதலைக்காக நம்ம கட்டுகளை உடைக்க வேண்டும். ஒரு மனுஷன் வியாதியினால் சிறைப்பட்டிருக்கிறாங்க, ஒரு மனுஷன் பிசாசின் கட்டினாலும் விடுவிக்க முடியவில்லை என்று இருக்கிறாங்க, பிசாசின் இருளின் ஆதிக்கத்தினாலும் இருக்கிறாங்க, விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நம்ம பேர் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிற நம்ம ஜெபித்து கொள்ள வேண்டும். நம்ம அநேகருக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உண்மையான சத்தியத்தின்படி வாழ வேண்டும். ரட்சிப்பை கொடுத்தது கர்த்தர். வேத வசனம் சொல்லுது, கற்றுண்டவர்களுடைய கட்டுகளை விற்கவும் கூறவும் என்று. அதே போல் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், இருள் ஆதிக்கத்தினால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் அந்த கட்டுகளிலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானத்தோடு சாந்தத்தோடு வாழ வேண்டும். உண்மையான சத்தியத்தின்படி கேட்குற பிள்ளைகளாக உண்மையான நீதி நேயத்தோடு வாழத்தக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். உண்மையாகவே நாங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ நிந்தனைகள், பிள்ளைகளுடைய காரியங்களைனாலேயும் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு காரியங்கள்னாலேயும் கர்த்தர் இந்நாள் வரை எங்களை காத்து நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எங்களுக்கு ஜீவனை தந்தது போல, எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தது போல, உண்மையாகவே உங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார், கேட்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக நம்ம காண வேண்டும். உண்மையான இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அறிந்த நம்ம புறம்பே தள்ளாதபடி, நம்மளை வெட்கப்படுத்தாதபடி நம்மளை காக்கிற தேவன் அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை அதே போல் அவர் காத்து நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். காத்து ரட்சிப்புக்குள்ள நம்மளை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிற ஒரு நாள் கூட வீணாக நம்ம நேரத்தை கழிக்காதபடி, ஒரு நிமிடம் கூட நம்ம அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள், உண்மையான சத்தியத்தை கேட்குற பிள்ளைகளாக நம்ம அதிலிருந்து விடுதலை பெற்று கொண்டோம், உண்மையான சாட்சியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். அதே போல் கேட்டுக்கொண்டு இருக்கிற தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதர சகோதரிமார்களே, பிள்ளைகளை உணர்வடைய வேண்டும். தங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். சோதரங்கர்த்தாவே, சோதராப்பா, கிருபை இறக்க உள்ளவரே மக்கு சோதரா அப்பா. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தீங்களே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்பா, நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, சோதரங்கர்த்தாவே, சோதராப்பா, சோதர நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் அரணுக்கு திரும்பி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் உடுத்துக்கொண்டு அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக, உண்மை உத்தவமாக நீர் இருந்தது போல நாங்களும் உண்மை உத்தவ பிள்ளைகளாக வாழத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியே செபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஆண்டவரே நீர் செய்த எவ்வளவோ நன்மைகள் உண்டு தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் கண்காணித்து கொண்டிருக்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் செய்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது போல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீர் தகப்பனே. அந்த தெரிந்து கொண்ட மூலம் ஆண்டவரே இயேசு அழுகிற சபையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு தூணாக நிற்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியே செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஆண்டவரே ஜாய் குட்டீஸ் மூலம் பேச வைத்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஒளிபரப்பானது ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக, பிரயோஜனமாக வாழத்தக்க, பிரயோஜனமாக நடக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியே செபிக்கிறோம் தகப்பனே. கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை, பெரியோர்களை, பெற்றோர்களை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நேர் அறிகிற தகப்பன் ஆண்டவரே அப்பா, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் உண்மை ஜீவிதம் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எல்லார் மேலே நீர் ஊற்றும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இரட்டிப்பான வஸ்திரத்தை உடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே நாங்கள் பழைய வஸ்திரங்களை தரிக்காதபடி ஆண்டவரே புது வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொண்டு, புது ஆடையை தரித்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. அடிவை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அடிவையிட ஒன்றும் அல்ல ஆண்டவரே, அடிவை வறுமையான ஒரு பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற தகப்பனே.
மட்டும் பேச வைத்தீரே, அதற்கு நன்றி சொல்கிறேன். குறைகளை குற்றங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலியா, அல்லேலியா.